வணக்கம். ஐ ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ராஜஸ்தானில் எங்களோட ஆடிப்பெருக்கு எப்படி போச்சுங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களோட வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையாக உட்காந்து இந்த வீடியோவை பாருங்கள். எல்லா ஊர்லேயும் எல்லா ஸ்டேட்லேயும் பண்டிகைங்கிறது ஒன்று தான். ஆனால் அது கொண்டாட்ட விதங்கள் மட்டும்தான் மாறுபட்டிருக்கு. நம்ம ஆடிப்பெருக்கப்போ ஆற்றுக்கு போயிட்டு வர்றது, ஊஞ்சல் கட்டி விளையாடுறது, இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுறோம். இங்கே வந்து யாத்திரை போகிறாங்க. நான் காலையிலேயே குளிச்சுட்டு கோயில் கிளம்பி போயிட்டுருக்கும்போது அந்த யாத்திரைக்கான பயணங்கள் தான் போயிட்டுருந்துச்சு. நிறைய பேர் அவங்களோட யாத்திரைக்காக போயிட்டுருந்தாங்க. சில பேர் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருந்தாங்க. போகும்போது எல்லோரும் பைக்கு, காரு இந்த மாதிரி ஆட்டோவில் போயிடுவாங்க. வரும்போது எல்லாம் நடந்தே தான் வருவாங்க. அங்கே போகிற வழியில் ஒரு 100 மீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து நிறையா கேம்ப்ஸ் போட்டிருந்தாங்க. அதாவது போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவங்களுக்கு சேவை செய்கிறக்காகவும் அவங்களுக்கு தேவையான தண்ணி அதெல்லாம் கொடுக்குறதுக்காக கேம்ப் மாதிரி இது மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் போய் இந்த கோயில் பக்கத்துலேயே ஒரு கேம்ப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அவங்க குக்கிங்கும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பீஸ்ஃபுல்லாக சாமி கும்பிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு இங்கே நியூவாக சவுத் இந்தியன் ஃபேமிலி வந்துருந்துச்சு. அவங்க வீட்டுக்கு தான் லஞ்சுக்கு போகிறதா இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு ப்ரௌனி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து ப்ரௌனி செஞ்சு எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தோம். நானும் அதில் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிவிட்டு சஜனுக்கு கொடுத்துட்டு எல்லோரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு போனோம். நம்ம காலனியில் கம்பெனியோட சார்பில் ஒரு கேம்ப் போட்டிருந்தாங்க. யாத்திரை போயிட்டு வர பக்தர்களுக்கு வந்து சேவை செய்கிறக்காகவும் அவங்களுக்கு தேவையான தண்ணி, நம்கின்ஸ் இதெல்லாம் கொடுக்குறக்காக ஒரு டென்ட் போட்டிருந்தாங்க. சேவை செய்கிற வாலண்டியர்ஸ் எல்லாம் அவங்களோட சேவை வந்து அந்த பக்தர்கள் செஞ்சுட்ருந்தாங்க. நாங்கள் ஒரு 7:30 பக்கமாக அங்கே கேட் கிட்ட போயிட்டு பார்த்துட்டு வந்தோம். இந்த மாதிரி வரவங்களுக்கு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு தண்ணி கொதிக்க வச்சு நல்லா கால் கழுவி விட்டுட்டு அவங்களுக்கு நல்லா மசாஜ் பண்ணி, ஏதாவது காலில் புண்ணு இந்த மாதிரி வீக்கம் வந்துருச்சுன்னா ஆயில்மெண்ட்டெல்லாம் போட்டு நல்லா மசாஜ் பண்ணி விட்டுட்டு அவங்க கால் க்ளீன் பண்ணி இது பேண்டேஜ் மாதிரியெல்லாம் போட்டுவிடுவாங்க. இது வந்து அவங்க சேவையாக செய்வாங்க. அப்படி செய்யும்போது அவங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படிங்கிறக்காக செய்வாங்க. இது சின்ன குழந்தைங்க, லேடிஸு, ஜென்ஸு எல்லாருமே செய்வாங்க. நம்மளோட இஷ்டம் தான், நம்ம போய் செய்கிறதா இருந்தால் செய்யலாம். அங்கே ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சு நல்லா பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. சேவையும் நடந்துட்டு இருந்துச்சு. ஆனால் சஜன் நல்லா வைபாகி அங்கே டான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். கொஞ்சம் ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சஜனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட அவள் நல்லா வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எல்லோரும் டான்ஸு பாட்டுன்னு பாடிட்டு ஆடிட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் நம்கின்ஸ் கொடுத்தாங்க. அதுவும் சாப்பிட்டு சேவை செய்கிறதெல்லாம் பார்த்துட்டு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. நம்ம ஊரில் ஆடிப்பெருக்கு செலிப்ரேட் பண்ணுறக்கும் இங்கே செலிப்ரேட் பண்ணுறக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு. சின்ன சின்ன குடுவையிலையும் தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. பெரிய குடுவையிலையும் எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும். அதுவும் 60 கிலோமீட்டர் நடந்து வரும்போது டயர்டாயிடுவாங்க. அதனால் அவங்களுக்காக சேவை செய்வாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய குடுவையிலையும் எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்து மகா காவடி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெருசில் எடுத்துகிட்டு போகிறது. இந்த மாதிரி யாத்திரை வந்து காவடி யாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் லேடிஸ் எல்லாம் கர்ப்பா ஆடிட்டு இருந்தாங்க. கர்ப்பா ஆடி வைப் பண்ணிவிட்டு ஜாலியாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சஜனும் நானும் அங்கே என்ஜாய் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன் ஏதாவது செலிப்ரேஷனாகவே லேடிஸ் இந்த மாதிரி கர்ப்பா ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. நல்லா வைப் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஊரில் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அப்புறம் நமக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸு, நம்கின்ஸு, அப்புறம் சோளக்கருது வந்து சுட்டு கொடுத்தாங்க. வேக வச்சு லெமன் புழிஞ்சு அந்த மாதிரியெல்லாம் கொடுத்தாங்க. நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு அவங்க டான்ஸ் ஆடுறதையும் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அங்கேயும் கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு சஜனும் நல்லா என்ஜாய் பண்ண அவங்க ஃப்ரெண்டு கூட சேர்ந்துட்டு எங்களோட ஆடி செலிப்ரேஷன் ராஜஸ்தானில் இந்த மாதிரி தான் போச்சு. கொஞ்சம் நியூவாகவும் இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருந்துச்சு. ஒரு புது வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களோட ஆடி செலிப்ரேஷன் எப்படி போச்சு? நீங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? நீங்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அங்கேருந்து கிளம்பும்போது கடைசியாக கார்ன் கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கி சாப்பிட்டு ஜாலியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.